ரீசெண்டா ஒரு ஷோ பார்த்தேன். அதுல அந்த பையன் எங்க அப்பாவ இதுவரைக்கும் நான் அப்பான்னே கூப்பிட்டதில்ல அப்படின்னு வந்து சொன்னான். நான் பொறந்ததுலேருந்து அவரு ஃபாரின்ல இருந்ததுனால, இன்னைய வரையுமே நான் அப்பான்னு கூப்பிட்டது கிடையாது. எந்த தேவையா இருந்தாலும் எங்க அம்மா கிட்ட கேட்டு தான் நான் வாங்குவேன். எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. அந்த பையனுக்கு அவங்க அப்பா வேணுங்கிறதெல்லாம் ஃபாரின்ல இருந்து சம்பாரிச்சு அனுப்புறாரு. பட் அந்த அப்பா அம்மா ரிலேஷன்ஷிப் ரொம்பவே வந்து மோசமா இருக்குன்னு தாங்க சொல்லணும். நிறைய ஃபாரின்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி அப்பாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தியாகம் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. பட் இந்த புரிதல் பசங்களுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கம்மின்னு தாங்க சொல்லலாம். என்னோட கிளைண்ட்டோட ஃபாதர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ் ஸ்டாப்ல இருந்து இன்னொரு பஸ் ஸ்டாப், அதாவது இந்த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் போகக்கூடிய இடத்துக்கு ஒரு முன்னாடி இருக்க ஸ்டேஜில் ஏறினா ஒரு 5 வெள்ளி கூடை அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போய் அந்த அடுத்த ஸ்டாப்பில் ஏறி அங்கேருந்து அவர் வேலைக்கு போவாராம். வரும்போதும் அதே மாதிரி வந்து திரும்பி வருவார். கிட்டத்தட்ட 10 வெள்ளி வந்து அவர் சேவ் பண்ணுவார் அந்த நாட்டு கணக்கில். இப்படியெல்லாம் சம்பாரிச்சு தாங்க இன்னைக்கு இங்கே உங்களை வந்து சந்தோஷமாக வச்சுருக்காங்க. இதை பசங்களும் புரிஞ்சுக்கணும். அவங்க ஒன்றும் ஃபாரினில் ஹாப்பியாக இல்லைங்க, நிறைய தியாகம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் இருந்தாலே போதுங்க, உங்கள் லைஃப்பும் சரி உங்கள் அப்பா லைஃப்பையும் சரி நீங்கள் ரொம்ப அழகாக அமைச்சிக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் SSLC பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.